வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ என்னோட வியூவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ ஒரு 10,000 பேர் வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா, அது அட்லீஸ்ட் ஒரு வண்டியாவது ஒருத்தராவது எனக்கு கால் பண்ணி வண்டி புக் பண்ணுறீங்க. எப்படியோ எனக்கு ஒரு 200-300 காலாவது வருது. ஆனால் யார் கால் பண்ணாலும் சரி, வண்டி வாங்குறாங்க, வண்டி வாங்கலை, எப்படியோ அவங்க எனக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் நேரில் வாங்க அதெல்லாம் கிடையாது. ஃபோனில் எந்த ஊர்லேருந்து எங்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாமல் வாங்கலை, வண்டியை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். அவங்க வெளியே வாங்க போனாலும் வண்டி எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய வியூவர்ஸ், இப்போ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி நான் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். RX100 தான், ஃபோக்ஸ் வீல் கிடையாது, அலாய் வீல், ஃபுல்லி ரெஸ்டோர்ட் வண்டி. எல்லாமே புதுசு, பின் டு பின் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி ஒரு நல்ல ரன்னிங் கண்டிஷன், நல்லா இன்ஜின்லாம் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ மெரூன், கேண்டி மெரூன் 100, ஓல்டு 100ல் வந்து கேண்டி மெரூன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓஇ தான் போட்டிருக்கேன். எதுவும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் நான் போடுறதே கிடையாது. டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் போட்டால் கூட இந்த ஃபினிஷ் உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி சைலன்சர் கூட பழைய வண்டியில் வந்த சைலன்சரே எடுத்து நிக்கல் பண்ணி தான் போடுவேன். அது மட்டும் புதுசு கிடைக்காது. புது சைலன்சர் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை. 4000க்கும் 5000க்கும் தான் சைலன்சர் கிடைக்குது. ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு பீட்டும் குவாலிட்டியும் வராது. அதனால் பழைய சைலன்சரே டென்ட் இருந்தாலும், சின்ன டென்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நிக்கல் பண்ணி போட்டுறேன். மற்றபடி ஃப்ரண்ட் மட்கார்ட்லேருந்து பேக் மட்கார்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓஇ தான் போடுவேன். லோக்கல் மட்கார்டு, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஇ மட்கார்டு மட்டும்தான் இந்த ஃபினிஷ் வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் டூப்ளிகேட் மட்கார்ட் இந்த ஃபினிஷ் வராது. ஸோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் தேடி கண்டுபிடிச்சி தான் போட்டுட்ருக்கேன். இன்ஜின் வேலை செஞ்சு பேப்பர்ஸ்லாம், டாக்குமெண்ட்ஸ் நல்லபடியாக வந்து எஃப்சிலாம் பண்ணி, எஃப்சி இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துருவேன், எஃப்சி இல்லைனா பண்ணி தான் கொடுக்குறேன். இன்சூரன்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு க்ரீன் டேக்ஸ்லாம் ஆன் ரோடு எல்லாமே கொண்டு வந்து தான் கொடுக்குறேன். வண்டியில் எல்லாமே புதுசு தான். மீட்ரு கிட்டு, உங்களுக்கு லாக் செட்டு, ஹேண்டில் பாரு, உங்களுக்கு ஸ்விட்ச்சு எல்லாமே, மவுண்டைன், இந்த கிரிப் செட்டு எல்லாமே, லிவர், வண்டியில் வர எல்லாமே டோட்டல் A to Z. எதுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னா, சில பேர் அதையும் கேட்குறாங்க, என்னென்ன புதுசு போட்டிருக்கேன்னா, A to Z எல்லாமே புதுசு. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரியும், ஃபோக்ஸ் வீல் இல்லை, அலாய் வீல். ஏன்னா இந்த வண்டி ஆர்டர் ஆனதே அப்படி தான். எனக்கு இப்படி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 months டைம் எனக்கு கொடுத்து இந்த வண்டியை பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால் அவங்க ஆசைப்படுற மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு வந்திருக்கேன். வண்டி அருமையாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக நான் இப்படி ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வந்திருக்கேன். பியூர்லி RX100 வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த வண்டி பண்ணது. ஏன்னா சாதாரணமாக சில வண்டிகள் மட்டும்தான் ஈஸியாக முடிஞ்சிடும் பார்த்திங்களா. சில வண்டி பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் செட் ஆகிறதுக்கு, இன்ஜின் செட் ஆகிறதுக்கு, அந்த ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபினிஷ்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கேட்டு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ வாங்க இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. என்னடா ஒரு 100 மீட்டர் தான் ஓட்டியிருப்பேன், அதனால் வண்டி 100 மீட்டரில் ஓட்டி என்ன டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லாதீங்க. வண்டி ரெடி பண்ணதே நம்ம தான். ஸோ வண்டி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ 11 கிலோமீட்டர் ஒரு வண்டி ஓட்டும் போது தெரிஞ்சிடும் என்னென்ன மைனர் ஃபால்ஸ் இருக்குது, பிரேக் சரியில்லையா, உங்களுக்கு லைட் எரியலையா, உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட்டு, உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிடும். அதே மாதிரி வண்டி ரெடி பண்ணி ஒரு 2 நாள் இருக்கும். ஸோ அதனால் ஆயில் லீக்கேஜஸ்லாம் நிற்கிற இடத்துல வந்து ஆயில் இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இருந்தாலும் எதனா மைனர் ஃபால்ஸ் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வண்டி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் எடுத்து நம்ம பண்ணுறோம். அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன மைனர் ஃபால்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் வந்தாலும் சரி, பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதனால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில். 1995 1995 மாடல் RX100, 3 ஓனர்ஷிப். எஃப்சி பார்த்திங்கன்னா 2026 2026 வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோட எஃப்சி.
வண்டி பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் எந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷன்லேருந்து பக்காவாக நான் ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்னடா இவர் போடுற வண்டி எல்லாமே சேல் ஆகிடுச்சின்னு கிடையவே கிடையாது. என்கிட்ட வண்டி நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணணும் ஃபுல்லி ரெஸ்டோர் ஆர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் பண்ணணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரை நான் பண்ணித்தரேன். எவ்வளோ வண்டி தேடுறீங்க, பல மாதமாக பல வருஷமாக கூட தேடுறீங்க. நான் கால் பண்ணி ஒரு 3 மாதம் 3.5 மாதம் 4 மாதம் 2.5 மாதம் ஆகும்னு சொல்லும்போது 3 மாதமா 2 மாதமானு யோசிக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்க ஒரு வண்டி பார்க்குறதுக்கு. பட் வண்டி உங்களுக்குன்னு கிடச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு தாராளமாக 90 days 100 days நீங்கள் வெயிட் பண்ணலாமே. உங்களுக்காக தான் நான் பண்ணித்தர போகிறேன். நீங்கள் கேட்குற ஃபினிஷ் எப்படின்னா ஒரு வண்டி ரெடிமேடாக விற்கிது வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணியோ இல்லை 1.25 லட்சமோ சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 1 வருஷமா 6 மாதமா. ஏன்னா 2 வருஷம் பண்ண வண்டி கூட நம்ம தொடர்ச்சியே எப்படியே வச்சுக்கிட்டோம்னா தெரியாது. பிராண்ட் நியூன்னு சொல்லிட்டு சேல் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்காக பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் அப்படியே பிராண்ட் நியூவாக தரதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. யூஸே பண்ணாமல் கொடுக்கறதுக்கும். இப்போ 10,000 கிலோமீட்டர் ஓட்டு மீட்டரை மட்டும் நம்ம மாற்றினோன்னா 1 கிலோமீட்டர் தான் ஸ்டார்டிங் ஓடும். ஸோ நம்ம பார்த்தோன்னா புது வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. இது உங்களுக்காகவே பண்ண வண்டி. ஸோ ஃபுல்லி ரெஸ்டோர் பண்ணி நீங்கள் தான் எடுத்து இந்த வண்டியை ஓட்டவே போகிறீங்க. ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்ட் ட்ரைவ் மட்டும்தான் நம்ம, பட் அந்த வண்டி யூசேஜ்லாம் நீங்கள் தான். அதனால் உங்களுக்காக பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அதுக்கான ரேட்டு வந்துடுது. எஃப்சி சார்ஜஸ் அது வந்து எஃப்சி பண்ணாமல் எஃப்சி பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வண்டிக்கு எஃப்சி ஒரு 10,000 15,000 இல்லாமல் பண்ண முடியாது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் பெயிண்டிங் நிக்கலிங் வண்டியோட ஸ்பேர்ஸு லேபர் காஸ்ட்லாம் சேர்ந்தாலே உங்களுக்கு குறைஞ்சது நான் சுற்றி ஸ்பேர்லாம் வாங்கி கொடுத்து பண்ணாலும் 70,000 ரூபாய் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக ஒரு மெக்கானிக்லாம் சார்ஜஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 80,000-90,000 பண்ணிவிடுவாங்க. ஸோ 70,000 80,000 இல்லாமல் வண்டி நீங்கள் பண்ணவே முடியாது. ஒரிஜினாலிட்டியாக பண்ணணுன்னா நார்மலாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக நீங்கள் பண்ணணுன்னா 50,000 ரூபாய் நீங்கள் வச்சாலே வண்டி பெயிண்டிங் ஸ்பேர்ஸ்லாம் வச்சு முடிச்சிடும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மட்கார்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரிஜினாலிட்டியாக நான் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன் கலர்லேருந்து. ஸோ வண்டி அருமையாக இருக்கா. வண்டியோட விலை பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது தான். ஃபுல்லி ரெஸ்டோர்டோட வண்டி இப்போ இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா ஆகுது. வண்டி எடுத்து எஃப்சியோட வண்டி இந்த மாதிரி ஃபுல் பிராண்ட் நியூவாக எல்லாமே பிராண்ட் நியூவாக ஸ்பேர் பார்ட்ஸ் போது நான் நிக்கல் கூட பண்ணி போட மாட்டேன். ஒரு பின்னு நோல்டரும் சரி, ஒரு ஹேண்டில் பாரும் சரி, மட்கார்டும் சரி, பேக் சில பேர் வந்து நிக்கல் பண்ணி போடுவாங்க. நான் நிக்கல் பண்ணி போட மாட்டேன். ஏன்னா நிக்கல் பண்ணும்போது அந்த நிக்கல் வந்து மேலே இருக்க அந்த கோட்டிங் எடுத்துகிட்டு போடும்போது வண்டியோட அந்த நிக்கல் ப்ராடக்டோட தரம் குறையும். அதனால் நான் நிக்கல் பண்ணி கூட போட மாட்டேன். நான் போடுறது எல்லாமே புது ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஸோ புது ஸ்பேர் பார்ட்ஸ் போடும்போது இதுக்கான லைஃப் அதிகமாக வரும். ஒரு நிக்கல் பண்ணி போடும்போது 4 வருஷம் வருதுன்னா புது ஸ்பேர் பார்ட்ஸ் போடும்போது ஒரு 2 வருஷம் அதிகமாக வரும். அதுதான். அதனால் புது ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போடுவோம். பழைய ஸ்பேர் பார்ட்ஸை நிக்கல் பண்ணி போடவே மாட்டேன். நிக்கல் பண்ணி போடுறதுன்னு பார்த்திங்கன்னா சைலன்சர் மட்டும்தான். மற்றபடி ப்ராப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணி கிளியர் கோட்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா பெயிண்டிங்கும் பண்ணி உங்கள்கிட்ட நான் கொடுத்துருவேன். ஸோ வண்டி பக்காவாக இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் சொல்லிட்டேன் 1,50,000. உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்டோரேஷன் பண்ணணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுற வண்டியோட வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன் இன் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு RX100, RX135, RXZ, RXG மாடல், RX135 4 ஸ்பீட் 5 ஸ்பீட் எது வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டேஸ்ட்டில் வண்டி நான் உங்களுக்காகவே பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.